Hi viewers, welcome to North Moon. இன்னைக்கான வீடியோல ரொம்ப ஈஸியா எப்படி வாட்டர் ஸ்லைம் மேக் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ரொம்பவே ஈஸியா மேக் பண்ணிரலாம். எப்படி மேக் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. இப்போ நான் சின்னதா ஒரு பவுல் எடுத்துர்க்கேன். அப்புறம் 5 rupees ஃபெவிகம் பாட்டில்ல ஃபுல்லா வாட்டர் எடுத்துர்க்கேன். அதே மாதிரி அதே ஃபெவிகம் பாட்டில் அளவுக்கு ஃபெவிகம்மும் எடுத்துர்க்கேன். வாட்டர் ஸ்லைம்ங்கிறதால கம்மை விட வாட்டர் வந்து கொஞ்சம் அதிகமா ஆட் பண்ணிக்கோங்க. அப்ப ஸ்லைம் வந்து சூப்பரா வரும். இப்போ வந்து அதே ஃபெவிகம் பாட்டிலில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஷேக் பண்ணி ஃபுல்லாகவே ஆட் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு கரெக்டாக நீங்கள் மெஷர்மெண்ட்டில் எடுத்திங்கன்னா ஸ்லைம் வந்து ரொம்பவே சூப்பராக வரும். நெக்ஸ்ட்டு வந்து கலர் உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா அதே மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ ஒரு பழைய ரங்கீலா கலர்லேருந்து ப்ளூ கலர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து போஸ்டர் கலர், அக்ரலிக் பெயிண்ட்டுன்னு எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். எது ஆட் பண்ணாலும் சூப்பராக இருக்கும். இல்லை கம்மே வந்து கலராக இருந்துச்சுன்னா அதே கலர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் ஆட் பண்ணியிருந்தது வந்து ப்ளூ கலர். அது மிக்ஸ் பண்ணதும் எல்லோவும் ப்ளூவும் சேர்ந்து க்ரீன் கலரில் ரெடி ஆச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணும்போது ப்ளூ கலர்லேயே வந்துடுச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸ்லைம் வந்து ஃபைனலாக வரும்போது டார்க் ப்ளூ கலரில் சூப்பராக இருந்துச்சு. இப்போ ஆக்டிவேட்டருக்காக நான் போராக்ஸ் ஆக்டிவேட்டர் வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஆக்டிவேட்டர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இந்த ஆக்டிவேட்டர் எப்படி மேக் பண்ணோம் அப்படிங்கிற வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. எப்பயுமே ஆக்டிவேட்டர் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே டைமே நிறைய ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஸ்லைம் வந்து ஒழுங்காக வராது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக ஒரு ட்ராப் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக ஸ்லைம் வந்துடும். அதே மாதிரி நிறைய ஆட் பண்ணுற ஸ்லைமுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுற ஸ்லைமுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சமாக லிட்டில் ட்ராப்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணி மேக் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக வரும். அதே மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் ஸ்லைம் வரும். ஒரே டைம் நிறைய ஆட் பண்ணிடாதீங்க, அப்போ ஸ்லைம் வந்து பர்ஃபெக்டாக இருக்காது. இது வாட்டர் ஸ்லைம், வாட்டரும் கொஞ்சம் அதிகமாக தான் எடுத்திருக்கோம். ஸோ வந்து ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக போராக்ஸ் ஆக்டிவேட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும். சேனலில் வந்து கொஞ்ச நாளாக வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. இதுக்கப்புறம் வந்து ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது கிராஃப்ட் வீடியோ, ஸ்லைம் டெஸ்டிங் வீடியோஸ் அந்த மாதிரி ஏதாவது வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்த கமெண்ட் எல்லாமே இப்போ தான் வீடியோஸ் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். சீக்கிரமாக அது எல்லாமே அப்லோட் பண்ணிடுறேன். அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நார்த் மூன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக போராக்ஸ் ஆக்டிவேட்டர் ஆட் பண்ண ஸ்லைம் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஸ்லைம் வந்து சூப்பராக வரும். ஸோ இப்போ வந்து ஓரளவுக்கு சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. அந்த பவுலில் வந்து ஒட்டாமல் வர மாதிரி வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து அதை கையில் எடுத்துக்கலாம். கையில் ஒட்டாது. அது வரை நல்லா ஸ்பூன் யூஸ் பண்ணியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. போராக்ஸ் ஆக்டிவேட்டருக்கு பதிலாக வேறு ஏதாவது ஆக்டிவேட்டர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள். அதுலேயும் ஸ்லைம் வந்து நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இல்லை வேறு ஏதாவது ஆக்டிவேட்டர் வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அதையுமே ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்து ஓரளவுக்கு கையில் ஒட்டாத மாதிரி சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து விளையாடலாம். அப்போ இன்னுமே சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு வைக்கும்போது கொஞ்சம் அது திக்காக இருக்க மாதிரி இருந்தது. கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு 10 minutes அளவுக்கு ஓப்பன்லேயே வச்சுருந்தேன். இப்போ வந்து அது கொஞ்சம் ஸ்மூத்தான மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போவும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. கையில் வந்து கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி ஒரு அளவுக்கு ஜெல்லி ஸ்லைமோட கன்சிஸ்டன்சிலையும் இருந்துச்சு. ஏன்னா வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம்ல, கொஞ்சம் இல்லை க்ளூவை விட நிறைய ஆட் பண்ணியிருக்கிறதால கொஞ்சம் ஜெல்லி ஸ்லைம் மாதிரி இருந்துச்சு. விளையாடுறதுக்குமே ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதே மாதிரி டார்க் ப்ளூ கலருமே பார்க்குறதுக்கு வந்து ஒரு வாட்டரோட எஃபெக்டில் இருந்துச்சு. கையில் வைக்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸ்லைம் யூஸ் பண்ணி எப்போ விளையாண்டாலும் மறக்காமல் ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கோங்க. நிறைய ஸ்லைம் மேக்கிங் வீடியோஸ் அப்புறம் கிராஃப்ட் வீடியோ எல்லாமே நார்த் மூன் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் இன்னும் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்லைமோட சவுண்ட் எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஸ்லைமோட சவுண்ட் எஃபெக்ட்டும் கேட்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த ஸ்லைம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நார்த் மூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களோடவும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.